அன்பினர்களே, மேற்காசியாவில் ஹமாஸின் கதை ஒரு முடிந்த கதை போன்றுதான். கிட்டத்தட்ட ஹமாஸ் இல்லாத ஒரு பலஸ்தீனத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற ஒரு அச்சுறுத்தல் ஈரான். இப்பொழுது ஈரான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முதல் ஏவுதலுக்காக முதல் ஈரான் ஷபஹர் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, ஒமானுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய துறைமுகம் உண்டு. அதே போன்று அதோட நேம் ஷபஹர் விண்வெளி மையம் தயாராக உள்ளது. உலக சக்திகளுக்கு சவால் விடும் மேற்காசியாவின் மிகப்பெரிய விண்வெளி நிலையம் அது. ஈரானிய விண்வெளி நிறுவனத்தின் புதிய ஷபஹர் விண்வெளி மையம் மேற்காசியாவின் மிகப்பெரியது. அதன் தொடக்க ஏவுதலுக்கு தயாராக உள்ளது. இது ஓமான் வளைகுடாவில் செயற்கைக்கோள் சுழற்சி, இராணுவ தடுப்பு மற்றும் மூலோபாய ஆதிக்கத்தை அடைய தெஹ்ரானின் ஒரு பெரிய முயற்சியாகத்தான் இது உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது. இது விடயத்தில் வல்லரசு நாடுகள் மிகப்பெரிய அச்சம் கொண்டுள்ளதுதான் இந்த செய்தி நேற்று முன்தினம் இருந்து பரவலாக உலக பரப்பில் வருகின்றது. இது இன்னும் 2 தினங்களில் அநேகமாக இந்த விண்வெளியை ஏவ போகின்றது. அதற்கான தயார் நிலையில் ஈரான் தயாராக இருக்கின்றது. ஈரானின் லட்சிய விண்வெளி திட்டத்திற்கான ஒரு மைல்கல் தருணத்தில் மேற்காசியாவின் மிகப்பெரிய ஏவுதள பலமான ஷபஹர் விண்வெளி மையம் அதன் முதல் சுற்றுப்பாதை ஏவுதலுக்கு தயாராக உள்ளது என்பதை ஈரானிய விண்வெளி நிறுவனம் ISA நேற்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அக்டோபர் 4 அன்று ISA தலைவர் ஹசன் ஜலாரி வெளியிட்ட இந்த அறிவிப்பு திட எரிபொருள் ராக்கெட்டுகளை மையமாக கொண்ட வசதியின் முதல் கட்டத்தின் நிறைவை குறிக்கிறது. மேற்கத்திய தடைகளின் இறுக்கமான பிடி இருந்த போதிலும் தொழில்நுட்ப இறையாண்மையை நோக்கி ஈரானின் அணிவகுப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை அது அறிவித்திருக்கின்றது. தென்கிழக்கு துறைமுக நகரமான ஷபஹரில் மூலபாய ஓமன் வளைகுடாவில் அமைந்துள்ள இந்த தளம் ஷெம்னான் மற்றும் கோம் ஏவுதள வளாகங்களுக்கு பிறகு ஈரானின் 3வது செயற்கைக்கோள் ஏவுதளம் மற்றும் 2வது முழுமையாக செயல்படும் விண்வெளி துறைமுகம் ஆகும். ஈரானின் பழைய வசதிகளை அதன் உட்புறத்தில் ஆழமாக போலல்லாமல் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள ஷபஹரின் இருப்பிடம் குறிப்பிடத்தக்க புவிசார் மற்றும் ஏவுதள செயல்திறன் நன்மைகளை வழங்குகிறது. பூமத்திய ரேகை அருகாமை 40 டிகிரி மற்றும் 100 டிகிரிக்கு இடையில் சுற்றுப்பாதை சாய்வுகளை செயல்படுத்துகிறது. இது சூரிய ஒத்திசைவு, துருவ மற்றும் புவிசார் சுற்றுப்பாதைகளில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கு ஏற்றது. மிக திடகாத்திரமாக அது உறுதியான ஒரு பூமத்திய ரேகைக்கு ஒரு மிகவும் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது சொல்ல முடியும். இது ஈரான் குறைந்த எரிபொருள் நுகர்வுடன் கனமான பேலோடுகளை ஏவ அனுமதிக்கிறது. இது முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா போன்ற மேம்பட்ட விண்வெளி சக்திகளுக்கு ஒதுக்கப்பட்ட திறன். அதாவது என்ன சொல்லுகின்றது என்றால், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா வரிசையில் ஈரான் தன்னுடைய புதிய ஒரு உந்துதலை அல்லது ஒரு புதிய முயற்சியை அந்த இடத்தில் தடம் பதிக்கிறது என்று சொல்ல முடியும். மேலும் ஒமான் வளைகுடாவில் ஷபஹரின் நிலைப்பாடு தெஹ்ரானுக்கு இரட்டை மூலோபாய விளிம்பை வழங்குகிறது. சோதனை நிலைகளுக்கான திறந்த கடல் மீட்பு, தாழ்வாரங்களுக்கான அணுகல் மற்றும் சாத்தியமான வெளிநாட்டு நாச வேலைகளுக்கு எதிராக மேம்பட்ட பாதுகாப்பு. இது மீண்டும் சைபர் தாக்குதல்கள் மற்றும் அதன் விண்வெளி வசதிகளை குறிவைக்கும் உளவுத்துறை நடவடிக்கைகளால் அடிகோடிட்டு காட்டப்படுகிறது. மிகப்பெரிய ஈரானுக்கான ஒரு முன்னேற்றகரமான பாதை என்றும் சொல்லலாம். இது சற்று இஸ்ரேலுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றால், ஈரானின் போட்டி நாடு என்பது இஸ்ரேல் தானே, அதனால் அது இஸ்ரேலை தான் பார்க்கலாம். இந்த புவியியல் நன்மை ஷபஹரை பாரசீக வளைகுடாவை இந்திய பெருங்கடலுடன் இடைக்கும் முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதைகளுக்கு நெருக்கமாக வைக்கிறது. இது ஈரான் அதன் விண்வெளி உட்கட்டமைப்பை ஷபஹர் சுதந்திர மண்டல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பரந்த பொருளாதார மற்றும் மூலோபாய தாழ்வாரங்களுடன் ஒருங்கிணைக்க அனுமதிக்கிறது. இது ரஷ்யா மற்றும் சீன முதலீட்டு நலன்களை ஈர்த்துள்ளது. மேலும் விண்வெளி நிலையத்தின் தெற்கு நோக்கு
நிலை ராக்கெட் குப்பைகள் மற்றும் மீட்புக்கு பாதுகாப்பான கீழ்நோக்கி பாதையை வழங்குகிறது. மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைக்கிறது. உள்நாட்டு புவியியல் காரணமாக ஏவுதள அழிவுகளில் கட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட செம்னான் போன்ற முந்தைய தளங்களை விட இது ஒரு முக்கியமான முன்னேற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சபகர் மெக்ரான் கடற்படை தளத்திற்கு அருகாமையில் இருப்பது ஈரானின் கடற்படை தளம் IRGC விண்வெளி படையின் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆதரவை செயல்படுத்துகிறது. மேலும் வளாகத்தை இரட்டை பயன்பாட்டு மூலோபாய சொத்தாக திறம்பட மாற்றுகிறது. இது விண்வெளி செயல்பாடுகள், கடல்சார் கண்காணிப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு ஆகியவற்றை ஒரே புவியியல் கட்டளை வலையமைப்பின் கீழ் இணைக்கிறது என்பதையும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்டம் 1 திட எரிபொருள் ராக்கெட் செயற்பாடுகளுக்கான அடித்தளம். ISA ஆவணங்களின்படி சபாகர் வளாகத்தின் கட்டம் 1 கட்டுமானம் 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் 81% அதிகமாக நிறைவடைந்துள்ளது என்றுதான் சொல்லப்படுகின்றது. இந்த கட்டத்தில் திட எரிபொருள் செயற்கைக்கோள் ஏவுதளங்கள் SLBS ஆதரிக்க வடிவமைக்கப்பட்ட முக்கிய உட்கட்டமை ஏவுதளங்கள், மெலிமேட்ரி மற்றும் கட்டளை மையங்கள், கண்காணிப்பு ரேடார்கள் மற்றும் ஹேங்கர்கள் ஆகியவை அடங்கும். கசட் மற்றும் ஹெம் ராக்கெட் குடும்பங்களில் பயன்படுத்தப்படும் திட எரிபொருள் அமைப்புகள் பராமரிக்க எளிமையானவை, அதிக நகரக்கூடியவை மற்றும் விரைவாக ஏவக்கூடியவை. அவற்றின் இராணுவ பயன்பாட்டை மேம்படுத்தும் பண்புக்கூறுகள் சொல்லுகின்றார்கள். அதன் முதல் ஏவுதலுக்கு திட எரிபொருள் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் IRGC ஏவுகணை திட்டத்திலிருந்து செயல்பாட்டு அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. அங்கு திட எரிபொருள் ராக்கெட்டுகள் செஜில் மற்றும் ஹைபர், நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, செஜில் ஹைபர் ஏவுகணை தான் கடைசியாக மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேல் ஏற்படுத்திச்சு. அதாவது நாம் ஒரு விடயத்தை மேலும் சொல்கின்றோம், எதிரி வரும் யுத்தங்கள், அது எந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள், அந்த யுத்த வெற்றியை தீர்மானிக்க போவது இந்த ஹைபர் சூப்பர்சோனிக் மிசைல் தான். அவையில் தான் தீர்மானிக்க போகுது. கடைசியாக மரண அடி கொடுத்தது இஸ்ரேலுக்கு இந்த செஜிலும் ஹைபரும் தான். நாம் ஏற்கனவே இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் போது நாம சொல்லியிருக்கோம் இல்ல, இந்த ராக்கெட்டுகள் தான் மிக அதிகமான சேதத்தை டெல் அபீவில் ஏற்றுக்கொள்ளி. டெல் அபீவ் சரிய பாதிக்கப்பட்டது இந்த ஈரான் செஜில் மற்றும் ஹைபர் தான். அது போன்ற நடுத்தர மற்றும் இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு MRBMகள் மற்றும் IRBMகள் அடிப்படையாக அமைகின்றன. ஆக எதிர்வருகின்ற யுத்த மோதல்கள் நாடுகளுக்கிடையில் அமைகின்ற கண்டம் விட்டு கண்ட பாயும் ஏவுகணை தான் மிகப்பெரிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. ஏற்கனவே 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய கண்டம் விட்டு கண்ட பாயும் ஏவுகணைகளை வடகொரியா வைத்திருக்கின்றது. அடுத்த கட்டத்தில் மத்திய ஆசியாவில், சென்ட்ரல் ஏசியாவில் மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு களமாகவும் ஒரு தளமாகவும் ஒரு மிகப்பெரிய அமைவிடமாகவும் ஈரான் மாறப்போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. பொதுமக்கள் விண்வெளி திட்டங்களுக்கும் இராணுவ பயன்பாடுகளுக்கும் இடையிலான இத்தகைய குறுக்குவெட்டு ஈரானின் விண்வெளி லட்சியங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ICBM மேம்பாட்டிற்கான மறைப்பாக செயல்படக்கூடும் என்ற மேற்கத்திய கவலையை நீண்ட காலமாக தூண்டியுள்ளது. இந்த திட எரிபொருள் அமைப்புகள் ஈரானின் வளர்ந்து வரும் மொபைல் ஏவுதளங்களுக்கும் இணக்கமான உள்ளன. கடினப்படுத்தப்பட்ட தங்குமிடங்கள் அல்லது ரிமோட் பேட்களில் இருந்து விரைவான ஏவுதள வரிசைகளை செயல்படுத்துகின்றன. இது வெளிநாட்டு கண்காணிப்பு செயற்கைக்கோள்களால் முன்கூட்டிய எச்சரிக்கை கண்டறிதலை கணிசமாக சிக்கலான திறனுக்கு கொண்டு வருகின்றது. ஈரானிய பொறியியலாளர்கள் புதிய திட எரிபொருள் வடிவமைப்புகளில் கூட்டு மோட்டார் உரைகள் மற்றும் மேம்பட்ட முனை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களை இணைத்து ஒட்டுமொத்த வெகுஜனத்தை குறைத்து உந்துதல் திசையின் துல்லியத்தை மேம்படுத்துகின்றன. இது அடுத்த தலைமுறை ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதள அமைப்புகளின் ஒரு அடையாளமாகும். கூடுதலாக கட்டம் 1 வெளிப்புற இடைமறுப்பில் இருந்து ஏவுதல் தரவை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு மெலிமெட்ரி குறியாக்க வலையமைப்பை நிறுவதும் அடங்கும். ஈரானின் முந்தைய சிமாக் மற்றும் சுல்ஜானா சோதனை பிரசாரத்தை குறிவைத்து
சைபர் உளவு முயற்சிகள் பற்றிய பல அறிக்கைகளுக்கு பிறகு ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. திட்டம் 2, திரவ எரிபொருள் ராக்கெட்டுகளுக்கு மாற்றம். 2026ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டில் கட்டுமானத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள கட்டம் 2 பல டன் எடையுள்ள சுமைகளை அதிக சுற்றுப்பாதை ஆட்சிகளுக்கு கொண்டு செல்லும் திறன் கொண்ட அரைக்கனமான திரவ எரிபொருள் ராக்கெட்டுகளுக்காக ஏவுதள உள்கட்டமைப்பை உருவாக்கும். சலரியின் கூற்றுப்படி இந்த மாற்றம் ஈரான் ஏவுதள திறனை தற்போதைய சிறிய செயற்கைக்கோள் பிரிவிற்கு அப்பால் விரிவுபடுத்தும். இது தகவல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வருகின்றது. வழி செலுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டவை உட்பட நடுத்தர பூமி சுற்றுப்பாதை MEO மற்றும் புவிசார் நிலை செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த உதவும். திரவ எரிபொருள் பிரிவின் முழு செயல்பாட்டு தயார் நிலை 2028ஆம் ஆண்டிற்குள் இலக்காக உள்ளது. அந்த நேரத்தில் ஷபாகர் மேற்கு ஆசியாவின் மிகவும் திறமையான விண்வெளி ஏவுதளமாக உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் ஸ்ரீ ஹரிகோட்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, அங்கிருந்தான் இவங்களோட நிறைய ஏவுகணை தளம் இருக்குது. இது இந்தியாவின் ஸ்ரீ ஹரிகோட்டா ரேஞ்ச், இஸ்ரேலின் பால் மேக்சிம் விமான தளம் மற்றும் சீனாவின் வெங்ஷாங் விண்வெளி ஏவுதள மையத்திற்கு போட்டியாக இருக்கும். இந்த திட்டத்தின் அளவு மற்றும் லட்சியம் கேப் கனவலுடன் ஒப்பிடுவதற்கு வழிவகுத்தது. இது முக்கிய உலக சக்திகளுக்கு இணையாக நிரந்தர மற்றும் தன்னாட்சி ஏவுதள உட்கட்டமைப்பை உருவாக்க தெஹ்ரானின் நோக்கத்தை அடிகோடிட்டு காட்டுகிறது. திரவ எரிபொருள் தொழில்நுட்பத்துக்கு ஈரானின் மாற்றம் கிமாக் மற்றும் சுல்ஜானா ராக்கெட்டுகளின் மேம்படுத்தப்பட்ட வகைகளை மையமாக கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிகவும் திறமையான டர்மோமம் அமைப்புகள் மற்றும் அதிக சுமைகளுக்கு நீண்ட எரிப்பு காலங்களை தாங்கும் திறன் கொண்ட கிரையோனிக் உந்து சக்திகள் உள்ளன. தெஹ்ரான் ஒரு புதிய வகை இரட்டை அரை திரவ இயந்திரங்களை சோதித்து வருவதாக கூறப்படுகிறது. இது அர்வான்ஸ் தொடராக நியமிக்கப்பட்டுள்ளது. இது சபஹரில் இருந்து ஏவப்படும் எதிர்கால சுற்றுப்பாதை மற்றும் கிரகங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு உந்து விசை முதுகெலும்பாக அறிவிக்கக்கூடும் என்றும் செயல்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. ஈரானிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பொறியாளர்கள் நட்சத்திர கண்காணிப்பு உணரிகள் மற்றும் உள்நாட்டு செயலற்ற வழி செலுத்துதல் அலகுகளை பயன்படுத்தி உள்நாட்டு வழிகாட்டுதல், வரி செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாட்டு GNCC அமைப்புகளையும் உருவாக்கி வருகின்றனர். இது இறக்குமதி செய்யப்பட்ட ஏவியோனிக்ஸ் மீதான நம்பிக்கைத்தன்மை ஆற்றுவதற்கான பரந்த முயற்சியை பிரதிபலிக்கின்றது. மேற்கத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் கட்டம் 2 ஒரு கிரையோஜெனிக் எரிபொருள் கிடங்கு மற்றும் மொபைல் ஒருங்கிணைப்பு கோபுரங்களின் கட்டுமானம் ஆகியவை அடங்கும். இது பல ஏவுதலுக்கு ஒரே நேரத்தை தயாரிப்பை அனுமதிக்கிறது. இது ரஷ்யாவின் வோஸ்டானிக் மற்றும் சீனாவின் ஜிகுவான் வசதிகளில் உள்ள மேம்பட்ட ஏவுதள வளாகங்களை சிறப்பாக கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு நீடிய செய்தி என்பதால் நாம் பார்ட் 2க்கும் செல்கின்றோம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.